அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வெள்ளி ஆபரணங்கள் அணிவதால் என்ன பலன்? வெள்ளி ஆபரணங்கள் அணிவதால் நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறுமா? கண் திருஷ்டிகள் எதுவும் ஏற்படாதா? மகாலட்சுமியின் அம்சம் கடாட்சம் கிடைக்குமா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வெள்ளி ஆபரணத்துக்கு என்ன விதமான சக்தி உண்டு? அந்த சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது? இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வெள்ளியில் காப்பு போடுவாங்க, வெள்ளியில் மோதிரம் போட்டிருப்பாங்க, வெள்ளியில் செயின் போட்டிருப்பாங்க. பெண்கள் கொலுசு வெள்ளியில் போடுறாங்க. இது போல் பல ஆபரணங்கள், பல விதமான ஆபரணங்கள் உண்டு. ஏன் வெள்ளியில் அண்ணாக்கவர் கூட ஆண்கள் கட்டியிருப்பாங்க நிறைய பேர். தங்கம் வாங்க காசு இல்லாமல் தான் வெள்ளியில் செஞ்சு போட்டிருக்காங்களா, இல்லை வெள்ளிக்கு தனித்துவம் மகத்துவம் ஏதாவது உண்டா? அயல் நாட்டில் காட்டேரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த காட்டேரிக்கு சில்வர் எடுத்து குத்தினாலோ இல்லை சில்வர் அது மேலே பட்டாலோ அது அழிஞ்சிடும் அப்படின்னுவாங்க. அதே போல் பேய் பிசாசு எதாவது பிடிச்சிச்சு அப்படின்னா சில்வரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ், அதை சிலுவை எடுத்து அவங்க மேலே வச்சாங்க அப்படின்னா அந்த பேய் பிடித்த நபர்கள் ரொம்ப பயந்துருவாங்க. அவங்க உடம்புலேருந்து அந்த கெட்ட ஆவி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் ஒன்று சொல்லுவாங்க, காற்று கருப்பு அப்படின்னு ஒன்று. அந்த காற்று கருப்பு பார்த்திங்கன்னா வெள்ளி சம்பந்தமான பொருட்கள் கிட்ட நெருங்காது. இன்னொரு விஷயம், மகாலட்சுமி பார்த்திங்கன்னா பார்க்கடலில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்க்கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய கல்லுப்பு மகாலட்சுமி ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மேலும் பாலில் மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால், கல்லுப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட். அதே போல் வெள்ளியும் ஒயிட்டு தான், பியூர் வெள்ளி. அது பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த வெள்ளியிலும் மகாலட்சுமி குடிக்கொண்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வெள்ளி அணிவதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்முடைய எண்ணம் சிந்தனை தெளிவாகும். நம்ம ஒரு முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த முடிவெடுக்கும் போது இன்றைக்கி எடுக்கலாமா நாளைக்கு எடுக்கலாமா, இல்லை இது இன்றைக்கே செய்யலாமா இல்லை நாளைக்கே செய்யலாமா, அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, இல்லை இது வேறு யாராவது இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா, இது போல் பலவிதமான குழப்பங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நன்றே செய் அது இன்றே செய் என்ற மாதிரி அன்றைக்கே அந்த விஷயத்தை செஞ்சு வெற்றிகரமாக முடிப்பீங்க. தெளிவான எண்ணத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், மன வலிமையை அதிகரிக்கும், எண்ணமும் சிந்தனையும் ஒரு நிலையில் கொண்டு போகும். இந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. நீண்ட நாளாக ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேறலை, உங்களுடைய பிரார்த்தனை கைகூடலை, உங்களுடைய எண்ணம் நிறைவேறலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இல்லைனா பௌர்ணமி அன்று வெள்ளி ஆபரணங்களை பாலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, காமாட்சி விளக்கு இல்லைனா மகாலட்சுமி படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வச்சு உங்களை பிரார்த்தனை நல்லா ஆழமாக பல முறை வேண்டிக்கிட்டு அடுத்த நாள் காலை எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த வெள்ளி ஆபரணம் அது எதுவாகனா இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், காப்பாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், காலில் போகிற கொலுசு மட்டும் வேணாம். ஏன்னா கால் பாதை சில இடங்களுக்கு போகிறோம், பாத்ரூம் போவோம், வேறு என்ன அசுத்தமான இடத்துக்கு போவோம். ஸோ அதனால் வெள்ளியுடைய சக்தி மகிமை அங்கே குறைந்து போயிடும் அப்படின்றாங்க. ஸோ காலை தவிர மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய ஆபரணங்களை நீங்கள் இவ்வாறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய சிந்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு காப்பு போடுவாங்க, வெள்ளியில் தான் போடுவாங்க. பெண்கள் கொலுசு போடுவாங்க, வெளியில் தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெள்ளி பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடும், எதிர்மறையான விஷயங்களை தடுத்து நிறுத்திடும். இந்த பில்லி சூனியம், காற்று கருப்பு, ஏவல் சொல்லுவாங்களே, இதை அனைத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய, அதை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை சில்வருக்கு உண்டு, அதாவது வெள்ளிக்கு உண்டு. இந்த வெள்ளி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜெட்டிக்கான விஷயங்களை அதிகப்படுத்தி நம்மளுக்கு மேலும் வலிமையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு பண்பு வெள்ளிக்கு உண்டு. ஆணும் அணியலாம், பெண்ணும் அணியலாம். இந்த அளவுக்கு சக்தியும் பண்பும் பெற்றது தான் இந்த வெள்ளி. நீங்கள் ஒரு வெள்ளி மோதிரம் வாங்குறீங்க அப்படின்னா வலது கையில் ஆண்கள் அணியலாம் மோதிர விரலில், பெண்களாக இருந்தால் இடது கை மோதிர விரலில் அணியலாம். விசேஷ சக்தியும் விசேஷ பலன்களும் உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி ஆபரணங்களுக்கு சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம உடம்புல இன்னும் அதிகமான எனர்ஜெட்டிக்கை கொடுக்கும், அது நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். நம்ம சிந்தனையும் நம்மளுடைய எண்ணத்தையும் ஒருநிலைப்படுத்தும். அந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியும். நம்ம எடுக்கிற முடிவு ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம பேசுகிற விதமும் நம்ம செய்கிற விதமும் ரொம்ப துல்லியமாக இருக்கும், ரொம்ப துடிப்பாகவும் நம்ம இருப்போம். ஸோ வெள்ளிக்கு இந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் அப்படின்றாங்க. தங்கம் உயர்வான ஒரு பொருள் தான், வெள்ளியை விட அதிக மதிப்பு நிறைந்த ஒரு பொருள் தான். ஆனால் தங்கத்தை விட அதிகமான பயன்களும் வெள்ளியில் நிறைவாக இருக்குது. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி வெள்ளி தட்டில், வெள்ளி டம்ளரில் உணவு தருவாங்க. இது நீண்ட ஆயுளையும்
பலவிதமான நோய்களை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக கருதப்பட்டிருக்கு. இப்போ கூட சில வீட்டுகளை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதாவது வெள்ளி கிண்ணத்தில் சாப்பாடு போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலவிதமான நோய்களுக்கு ஒரு தடுப்பு மருந்தாகவும் வெள்ளி விளங்குவதால் வெள்ளி பாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வெள்ளி வலையில் அந்த கருப்பு கலர் மணி வச்சு போடுவாங்க. எதற்காக? கந்திஷ்டி வராமல் தடுப்பதற்காகவும். நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, வெள்ளி கருப்பாயிடும். நம்ம உடம்பு உஷ்ணம் அதிகமாச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய பல நோய்களை இந்த வெள்ளி ஆபரணம் கருத்துதன் மூலம் நம்ம சரிப்படுத்திக்க முடியும், குணப்படுத்திக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். கலாச்சாரத்திலும் சாஸ்திரத்திலும் அஸ்ட்ராலஜிலும் மற்ற நாடுகளை விட நம்ம நாடு மிக உயர்ந்த நிலையில் இருக்குது. அதனால தான் இன்றைய வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெள்ளி ஆபரணங்கள் இல்லாமல் பெரும்பாலும் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது. பெண்களாக இருந்தால் கொலுசும், ஆண்களாக இருந்தால் அரணான் கயிறும் மோதிரமும் அணிந்திருப்பார்கள். வெள்ளிக்கு அந்தளவுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல், தீய விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை, எண்ணமும் சிந்தனை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பவர் வெள்ளிக்கு உண்டு. வெள்ளி ஆபரணங்கள் அணிவதால் இந்த அளவுக்கு பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெள்ளி ஆபரணங்கள் அணிவதன் மூலம் இது போல் பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.